வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு அனுபவமே வாழ்க்கை. அதாவது அனுபவம் என்று சொல்லும் பொழுது 3 வகையான அனுபவங்களை நாம் நமது வாழ்விலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது ஒன்று, நாம் நமது வாழ்வில் நாமே பெற்றுக்கொண்ட அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது. இதுவரை 3 வயது வரை, இன்று வரை நமது செயல்கள் எல்லாம் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. சரி, நமக்கு முன்னோர்கள் என்று சொன்னால் தாய் தந்தையில் இருந்து இந்த சமுதாயம் வரை இருக்கக்கூடிய முன்னோர்கள், அவர்களுடைய அனுபவம் என்பது இன்னும் நீண்ட நெடுங்காலமான அனுபவமாக இருக்கும். நமது அனுபவங்களை விட அந்த அனுபவங்களினுடைய அனுபவம் இன்னும் அதிகமான அனுபவங்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள். இதற்கு மேல் 3வதாக என்று பார்த்தால், ஞானத்தின் அடிப்படையிலே இந்த சமுதாயம் முழுவதும் இருக்கக்கூடிய அனுபவங்களின் தொகுப்பாக இந்த இயற்கையின் உணர்வுகளையும் இந்த மனிதர்களுடைய உணர்வுகளையும் பகுத்து ஆய்வு செய்து ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக அந்த அனுபவங்களை கொடுக்கக்கூடிய தத்துவங்களாக கொடுத்தார்களே மகான்கள், சித்தர்கள், ஞானியர்கள், குருமார்கள், அவர்கள் கொடுத்ததும் ஒரு அனுபவமே. இப்போ இந்த மகான்கள் தோன்றுகிறார்கள் என்று சொல்லுகிறோமே, இந்த மகான்கள் ஏன் தோன்ற வேண்டும்? இந்த இயற்கையிலே ஓரறிவு முதல் ஐயறிவு ஜீவன் வரை உயிரினங்கள் மலர்ந்தது. இப்போ ஒரு ஐயறிவு ஜீவன் என்று வைத்துக்கொள்வோம், விலங்கினங்கள், பறவைகள் என்று வைத்துக்கொள்வோம். அவைகளுக்குள் அவைகளை சீர்திருத்தம் செய்வதற்காக இப்பொழுது இருக்கக்கூடிய குருமார்கள் போல, மகான்கள் போல அந்த விலங்கினங்களில் ஏதாவது தோன்றி இருக்கிறதா? அப்படி ஏதாவது வழிகாட்டி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. மனிதர்கள் என்று தோன்றியாகிவிட்டது. மனிதர்களும் அதே விலங்கினங்கள் போல் அவரவர் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதானே. இதற்கு ஏன் இந்த வழிகாட்டுதலாக மகான்கள் பிறக்க வேண்டும்? இதற்காக குருமார்கள் இங்கு உதிக்க வேண்டும், உருவாக வேண்டும்? இவர்களையும் இந்த இயற்கை தானே உருவாக்கி இருக்கிறது. மனிதனை உருவாக்கிவிட்டது. மனிதனாக தன்மாற்றம் பெற்று இறை உணர்வு பெற வேண்டும் என்று உருவாக்கிவிட்ட அந்த இறைநிலை மனிதனுக்கு கொடுத்த சுதந்திரம், 6வது அறிவு என்ற சுதந்திரம் இருக்கிறதே, அந்த சுதந்திரத்தை இவன் எப்படி பயன்படுத்தினான்? தவறான பாதையில் பயன்படுத்தி ஒரு பெரிய துன்பத்தின் உச்சத்தில் போய் நின்று கொண்டிருக்கிறான். இந்த தவறான பாதையில் போய்க் கொண்டிருக்கக்கூடிய மனிதனை அப்போதே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலை இல்லை. ஏனென்று சொன்னால், மனிதனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது. 6வது அறிவை கொண்டு நீ அறிந்து கொள் என்று இயற்கை ஒதுங்கி நின்று விட்டது. அப்ப இயற்கை அதில் தலையிடுவதில்லை. ஆனால் அது என்ன செய்கிறது? ஒவ்வொரு அனுபவத்திற்கு பின்னாலும் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 3 இருக்கிறது அல்லவா? இதை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறது. மனதினுடைய படிநிலைகள் எத்தனை? 10. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம். இது எது வரைக்கும்? ஐயறிவு ஜீவனுக்கும் இருக்கிறது. சரி, அதற்கு மேல் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, அதுவும் ஐயறிவு ஜீவனுக்கும் இருக்கிறது. ஆனால் அது அந்த அளவுக்கு தேவைப்படுவதில்லை.
ஏனென்று சொன்னால் அவைகள் தேவையை தேவையில் அளவில் நிறுத்திக் கொள்வதால் அந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்பது மிகவும் மினிமம் லெவலில் இருந்தாலே போதும். அந்த ஒரு தேவைக்கான உணவை தேடுதல் என்பதற்கான ஆராய்ச்சி தெளிவு முடிவு அவ்வளவுதான். அப்ப மிக குறைந்த அளவு இருந்தால் போதும். ஆனால் மனிதன் எப்படி இருக்கிறான்? தேவையை மீறிய வாழ்க்கை, அதில் ஒரு உச்சத்துக்கு சென்ற வாழ்க்கை, அப்படி வாழ்ந்து கொண்டு துன்பத்திலும் ஒரு உச்ச நிலையை அடைந்த வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்பது எவ்வளவு தேவைப்படுகிறது? அதீதமாக தேவைப்படுகிறது. அப்படி அந்த அளவுக்கான ஆராய்ச்சியை செய்து ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இவன் என்ன செய்கிறான்? துன்பம் துன்பம் என்று உழன்று கொண்டே இருக்கிறான். தெய்வத்திடம் போய் முறையிட்டுக் கொண்டிருக்கிறான். இதைத்தானே செய்கிறான். மனிதர்கள் இந்த துன்பத்துக்கான உச்ச நிலையை அடைந்த பிறகு தெய்வத்திடம் தான் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இயற்கையிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு என்ன தெரியவில்லை? இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் நாம் என்பது தெரியவில்லை. நாம் தான் இந்த துன்பத்தை உருவாக்கினோம். உச்சகட்ட துன்பத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் என்று தெரியவில்லை. இப்பொழுதெல்லாம் மனித வாழ்க்கை உயர்வான வாழ்க்கை என்று இந்த சமுதாயம் எதை உயர்வாக நினைக்கிறது என்று சொன்னால், துன்பத்தின் உச்சத்துக்கு செல்வதற்கான ஒரு வேலையை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் உயர்வான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப இப்போ பொருள் நிலையிலும் பணம் என்ற நிலையிலும் பெரிய உச்சத்தை தொட்டால் அவன் உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம், அவன் துன்பத்திலும் ஒரு உச்ச நிலையை தான் தொட்டு கொண்டிருக்கிறான் என்பது புரியவில்லை. அப்ப இதை இந்த ஆராய்ச்சியை ஒரு தனி மனிதர்களால் செய்ய முடியவில்லை. இப்போ இதற்குத்தான் என்ன செய்யப்பட்டது? இயற்கை அதை நமக்கு உணர்த்தி இந்த ஆராய்ச்சியை செய்வதற்காக தத்துவங்களை கொடுக்க வந்தவர்கள் தான் மகான்கள், சித்தர்கள், யோகியர்கள், குருமார்கள் அனைவரும். அப்ப அவர்களையும் அந்த இயற்கை தான் உருவாக்கி இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறது என்று சொல்லும். அங்கிருந்து அனுப்பல, இங்கு உருவாகி இருக்கிறது. அப்படித்தான் இந்த குருமார்கள் உருவாகி இருக்கிறார்கள். இந்த குருமார்கள் அனைவரும் இந்த சமுதாயம் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்குத்தான் அவர்கள் அவர்களது பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்தவர்கள் மட்டும்தான் குருமார்கள். இப்பொழுதெல்லாம் நிறைய ஆசிரமங்கள் கட்டி குருமார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் குருமார்கள் என்று சொல்லவே முடியாது. இப்பொழுதெல்லாம் உண்மையான குருவை தேட வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கிறது. உண்மையான குரு என்பவர் இப்படி நன்கொடை வாங்கி ஆசிரமம் கட்டி அதை பெருக்கிக் கொண்டு இப்படியெல்லாம் செய்ய மாட்டார். அவர் தத்துவங்களை சொல்லிக் கொண்டிருப்பார். துன்பம் போக்கும் ஒரு நிலைக்கு ஒரு அனுபவங்களின் மூலமாக அவர்கள் தெளிவு பெற்ற தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த தத்துவத்தின் அடிப்படை என்ன? மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன என்று சொல்ல, இதைத்தான் முக்கால ஞானம் என்று சொன்னார்கள். இதை உணர்ந்து உணர்த்துபவர்கள் தான் குரு. முக்கால ஞானம் அது என்ன சொல்லுகிறது? முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு, இது மூன்றையும் கணித்து ஒரு செயலை செய் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த முக்கால ஞானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் இருக்க வேண்டும் என்று மகரிஷி சொல்றாங்க. மகரிஷி தத்துவம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்ப என்னாச்சு? அந்த அனுபவத்தை வைத்து இப்பொழுது செய்யக்கூடிய செயலை செய்யலாமா வேணாம் என்று முடிவெடுத்துக் கொள் என்று சொல்லுகிறது. அப்ப அனுபவம் தானே வாழ்க்கை. இப்போ குரு மகான்களுடைய தத்துவங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள், என்ன இருக்கிறது? இறை தத்துவத்தை கழித்து பாருங்கள், மற்ற அனைத்தும் மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் தான் அங்கு தத்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அதான சொன்னாங்க. ஜீசஸ் என்ன சொன்னார்? அன்பாக இரு என்று சொன்னார். பிறருக்கு துன்பம் கொடுக்காது என்று சொன்னார். துன்பம் போக்கும் செயலை செய்ய என்று சொன்னார். கருணையாக இரு என்று சொன்னார். இதைத்தானே எல்லா மகான்களும் சொன்னார்கள். புத்தராக இருக்கட்டும், நபிகளாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், துன்பம் கொடுக்கும் செயலை செய்யாதே, துன்பம் போக்கும் செயலை செய்.
இந்த இரண்டொழுக்க பண்பாடை தான் எல்லா ஞானிகளும் எல்லா மகான்களும் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப இது எதனால் இது சொல்லப்பட்டது? எதற்காக துன்பம் கொடுக்காதே, நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் என்று ஒழுக்கமாக இரு என்று சொன்னாரே அந்த குருமார்கள், மகர்ஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக சொன்னார்கள்? எதை அடிப்படையாக வைத்து சொன்னார்கள்? துன்பம் கொடுத்தால் அது கர்மவினையாகி மீண்டும் உனக்கு துன்பமாகவே வரும், அதை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும், அதனால் கொடுக்காதே. இந்த அனுபவத்தை அவர்கள் உணர்ந்ததனால் சொன்னார்கள். இது நமக்கு தெரியாதா? நம்ம இன்னைக்கு செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம், அலையக்க தத்துவம் எல்லாம் படிச்சுட்டோம். தெரிகிறதா? இதெல்லாம் படிச்சதுனால தான் தெரியுது. இப்ப வேதாத்திரி தத்துவம் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களின் அனுபவங்களை எல்லாம் தொகுத்து நமக்கு கொடுத்த அந்த தத்துவம் தானே. அந்த தத்துவம் தெரிஞ்ச பிறகுதான் என்ன தெரியுது? ஓ, நமக்கு வரக்கூடிய துன்பத்துக்கெல்லாம் காரணம் நம்மிடம் இருக்கக்கூடிய கர்மவினை. அந்த கர்மவினை யார் செய்தது? நாம் செய்தது, அல்லது நமது முன்னோர்கள் செய்தது. அப்ப துன்பத்துக்கு காரணம் நாமே தான் இருக்கிறோம் என்ற ஒரு தத்துவ தெளிவு இங்குதானே கிடைக்கிறது. அப்ப இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அனுபவத்தை சிந்தனை செய்தால் அடுத்து செய்யாமல் இருப்போம். அதே போல ஏன் செய்ய வேண்டும், ஏன் துன்பம் போக்க வேண்டும் என்று கேட்டால், இப்போ அந்த துன்பம் போக்கும்பொழுது என்ன நடக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக சொல்லி இருக்கிறார்கள். அது நமக்கு வர இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கி அது துன்பத்தை போக்குகிறது, நம் துன்பத்தை போக்குகிறது. அப்ப இதுக்காகத்தானே தானம், தர்மம், தொண்டு, ஈகை, சேவை இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் எதை அடிப்படையாக வைத்து என்று சொன்னால், வாழ்க்கையில் அனுபவத்தை வைத்துத்தான் அவர்கள் இதையெல்லாம் செய்ய என்று சொன்னார்கள். அந்த அனுபவம் தான் வாழ்க்கை. அப்ப இப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன? துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்ப அதற்கு என்ன வேண்டும்? இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அனுபவம் என்ன என்பதை உணர்ந்து தெளிந்து விட்டோம் என்று சொன்னால், துன்பத்துக்கான காரணத்தை முதலில் நிறுத்தி விடுவோம். அதன் பிறகு துன்பத்தை போக்கக்கூடிய செயல்களை செய்வோம். இவ்வளவுதான். இதை சுருக்கமாக சொன்னால் மகரிஷியினுடைய தத்துவத்தில் என்ன? உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல், அவ்வளவுதான். வேறு எதுவுமே இல்லை. நமது அனுபவத்தை நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு அதன்படி வாழ்ந்திருந்தால் இந்த தத்துவமே தேவையில்லை. இப்போ வேதாத்திரிய தத்துவத்தை தெரிந்து கொண்டு நாம் எல்லாம் மாறிவிட்டோமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் வேதாத்திரிய தத்துவமே தெரியாமல், எந்த தத்துவமும் தெரியாமல் சில பேர் ஒரு துன்பமில்லாத ஒரு நல்ல ஒரு இயல்பான மனித நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, எப்படி வாழ்கிறார்கள்? எப்படி தத்துவம் இல்லாதவர்கள் இவர்கள் இப்படி வாழ முடிகிறது என்று சொன்னால் ஒன்றுமில்லை. அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தையே வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறார்கள். அவரவர் அவருடைய அனுபவத்திலிருந்தே மாற முடியும். அது முடியாதவர்கள் தான் பெரியவர்களுடைய அனுபவத்தை கேட்டு வாழ வேண்டும். அது பெரியவர்களுடைய அனுபவத்தை கேட்டு வாழ்வது என்பதுதான் நம்பிக்கை, அது பக்தி மார்க்கம். இன்னும் அந்த பெரியவர்களுடைய அனுபவத்தை காட்டிலும் ஒட்டுமொத்த இயற்கையின் தத்துவங்களை இணைத்து கொடுக்கக்கூடிய குருமார்களுடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் அது ஞான மார்க்கம், அவ்வளவுதான். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனே அதை ஆய்ந்து தெளிவாக பண்ணக்கூடிய அனுபவங்கள் இருக்கிறது. அதற்குரிய ஆறாவது அறிவும் இருக்கிறது. நாம் பயன்படுத்தவில்லை. இதை ஒருவர் சொல்ல வேண்டி இருக்கிறது. சரி, இதை சொல்வதற்கு ஆள் இல்லை என்று இருக்கக்கூடிய நாடுகள், சமுதாயம் நிறைய இருக்கிறது. ஆனால் இங்கு சொல்வதற்கு அத்துணை பேர் சொல்வதற்கு இருந்தாலும் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டும் இந்த சமுதாயத்தில் மற்றவர்கள் வாழ்கிற வாழ்க்கையைத்தான் நான் வாழ்வேன் என்ற ஒரு மயக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது இது இந்த தத்துவம் இன்னும் அது மாற்றத்துக்கு அடிப்படையாக மாற்றவில்லையே என்ற ஒரு வருத்தம் தான் இங்கு நமக்கு நிலவுகிறது. இங்கு உதாரணமாக அந்த நோய் என்பதை குறிப்பிட்டிருக்கிறோம். எத்தனை பேர் என்னென்ன தவறு செய்து என்னென்ன நோயில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று எவ்வளவு அனுபவங்களை எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் எங்காவது இத்தனை அனுபவங்களையும் பார்த்து இனிமேல் மக்கள் மாறிவிட்டார்கள், இந்த நோய் குறைந்து விட்டது என்று எங்காவது இருக்கிறதா? குறையும் என்ற நம்பிக்கையாக இருக்கிறதா?
இல்லை, இல்லை. அப்ப மருத்துவர்களுக்கு என்ன சொல்லு, இன்னும் இது கூடிக்கொண்டுதான் இருக்கும். ஏன்? இந்த அனுபவங்களை எல்லாம் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அதெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? இவர்களும் சொல்ல மாட்டார்கள், அவர்களும் சொல்லுவதில்லை. அதை சொன்னால்தான் அவர் குரு, அவர் உண்மையான மருத்துவர். ஆனால் அதையும் அவர்கள் சொல்லுவதில்லை. அப்ப தவறுகள் செய்யும் போது இது தவறு என்று அதை தடுப்பதற்காக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே குருதான். ஆனால் இன்றைக்கு சமுதாயம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அப்படி சொல்லுபவர்களை எல்லாம் இவர்கள் குறை சொல்லுகிறார்கள், இவர்கள் என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறார்கள், என்னுடைய வளர்ச்சியின் மேல் இவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். நன்மணி சாருக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு தெரியலையா, அதனால அவர் இப்படியெல்லாம் தத்துவத்தை பேசிட்டு இருக்காரு இப்படின்னு என் காதிலேயே நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப இந்த அனுபவங்கள் என்ன ஆகிறது, இவர்களெல்லாம் ஏதோ அவர்கள் வளர்ச்சியை தடுப்பதற்காக சொல்லுகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தத்துவம் எல்லாம் இதெல்லாம் ஆகாத காரியம், அவர் சொல்ற தத்துவத்தை எல்லாம் கேட்காத அப்படின்னு சமுதாயத்தில் பல பேர் சொல்லுகிறார்கள். அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? சரி, நீங்கள் இன்னும் அனுபவப்பட்டு நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று விட்டுவிட வேண்டியதாகத்தான் இருக்கிறது. அப்ப இவ்வளவு நோய்கள் பெருகுவதற்கு காரணம் நாம் அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதுக்குரிய காரணத்தை நாமும் செய்து கொண்டே இருக்கிறோம் என்று இந்த சமுதாயம் எப்பொழுது அந்த விழிப்பு நிலைக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த நோய் துன்பம் குறையும். இந்த நோய் துன்பம் மட்டுமே, எத்தனை வகையான துன்பம். ஒரு வியாபாரத்தில் ஒருவர் நஷ்டமடைகிறார், அவர் எதனால் நஷ்டமடைந்தார் என்ன என்ற அனுபவம் அவர் சொல்லுகிறார் அல்லவா? இதுபோல பல பேருடைய அனுபவம் இருக்கிறது. அப்ப அந்த அனுபவம் இருக்கும் பொழுது அது அடுத்து வருபவர்கள் அந்த அனுபவத்தை தெரிந்து கொண்டு அவர் அதில் இறங்கினார் என்று சொன்னால் அந்த நிலையை அடையாமல் இருக்கலாம் அல்லவா? ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இப்பொழுது பாருங்கள், இன்னும் ஒன்று, முன்னொரு காலத்தில் எல்லாம் ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் அதே எந்த வியாபாரம் செய்ய வேண்டுமோ அந்த கடையிலே அவர்கள் வேலைக்கு அமர்ந்து விடுவார்கள். ஒரு 5 வருடம் அங்கு வேலைக்கு அமர்ந்து வேலை செய்து கொண்டு அங்கு அனுபவத்தை பெற்ற பிறகு இவர்கள் அந்த தொழிலை தொடங்குவார்கள். அப்படி தொடங்கினால் அவர்கள் அந்த தொழிலை வெற்றி பெறுகிறார்கள். இப்பொழுதெல்லாம் இது எப்படி, நான் இவ்வளவு படித்து விட்டு யாரிடம் போய் வேலைக்கு நான் எப்படி இருக்க முடியும், நேரடியாக நான் தொழிலை தொடங்குவேன் என்று தொடங்குகிறார். அவ்வளவு பேரும் என்ன ஆகிறார், தோல்வியை அடைகிறார்கள். ஏன்? அங்கே அனுபவம் இல்லை. அனுபவம் தான் வாழ்க்கை. இந்த புற வாழ்க்கையில் அனுபவம் தான் வாழ்க்கை. அக வாழ்க்கைக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அங்க அனுபவம்னு ஒண்ணுமே இல்லை. அங்க உள்ள போயிட்டோம்னா, அகத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது அந்த அனுபவம் விளைவு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அங்க ஒரே ஆனந்தம் மட்டுமே. இந்த புற வாழ்க்கைன்னு எடுத்துக்கொண்டால் அங்கு பல வகையான அனுபவங்கள் இருக்கிறது. மனதின் படிநிலைகளில் தான் இந்த அனுபவங்கள் எல்லாம். மனம் ஒடுங்கிய நிலையில் எந்தவித ஒரே அனுபவம் தான், அது ஆனந்த அனுபவம் மட்டுமே. அப்ப அந்த அடிப்படையில் இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கெல்லாம் இப்போ என்ன ஆகிறது, ஒருத்தர் டிப்ளமா படிச்சுட்டு ஒரு டெக்னிக்கலா ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார். அவர் 40 வருட அனுபவம் நிறைந்தவராக இருப்பார். ஆனால் இப்போ எம்இ படிச்சுட்டு ஒருத்தர் அங்கே ஒரு வேலையில் சேர்றார். இப்போ நான் எம்இ படித்திருக்கிறேன், இது வெறும் டிப்ளமா படிச்ச, அவர் சொல்றதை நான் எது கேட்கணும் அப்படின்னு பார்ப்பார். ஆனால் இப்போ இவர் ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் நின்றுகிட்டு இருப்பார், அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நின்று கொண்டிருப்பார். அந்த 40 வருட அனுபவம் இருந்த அந்த முதியவர் அதை சரி செய்து விடுவார். எப்படி? இவர் எம்இ படிச்சிருக்காரு, முடியல, அவர் எப்படி பண்ணினார்? இந்த ஒவ்வொரு மிஷினையும் எந்தெந்த இடத்துல எப்பப்ப பழுதடைந்து எப்பப்ப சரி பண்ணினாருங்கிற 40 வருட அனுபவம் இருக்கிறது. அது இந்த படிப்புக்கு பக்கத்திலே நிற்காது. அப்ப இதை நிறைய பேர் இன்னைக்கு உணர்றது இல்லை. அப்ப அந்த அடிப்படையில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த உயர்ந்த படிப்புக்கு மரியாதை. அந்த உயர்ந்த படிப்பு என்பது அனுபவம் இல்லை என்று சொன்னால் அங்கு அதில் தோல்விதான் அடையக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை யோகா தினம் என்பதற்காக ஒரு பெரிய நூற்பாலை அதில் என்னை அழைத்திருந்தார்கள். அங்கு நான் சென்றிருந்தேன்.
அவருக்கு அந்த கம்பெனியினுடைய சிஇஓ வெளிநாட்டில் இருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து அவர் வந்திருக்கிறார். அன்னைக்கு அவர் அந்த யோகா தின உரை நான் ஆற்றி முடித்த பிறகு அவர் பேசும்போது அவர் என்ன செய்தார், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களிலே 40 வருடத்திற்கு மேலே இருப்பவர்கள் எத்தனை பேர் கை தூக்குங்கன்னார். ஒருத்தர் தான் இருந்தார். 30 to 40 எத்தனை, 20 to இது எத்தனை, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இந்த 2 வருஷத்துக்குள்ள இங்கே வந்திருக்கிறவங்க எத்தனை பேர், 2லேருந்து 5 வருஷம் அது அப்படி கையை தூக்க சொன்னார். அவர் என்ன பண்ணார்னா, அந்த 40 வருடத்துக்கு மேலே இருக்கிறவரை கூப்பிட்டார். அவர் வலது பக்கம் நிற்க சொன்னார். இந்த 2 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு இருக்கிறவரை இங்கே நிற்க சொன்னார். நிற்க சொல்லிட்டு 2 பேர் கையை பிடிச்சி தூக்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இருவரும் வேண்டும் என்று சொன்னார். இங்கே இருவரும் வேண்டும், இந்த அனுபவமும் வேண்டும், இந்த இளைஞர்களும் வேண்டும், அப்ப விவேகமும் வேண்டும், வேகமும் வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நிறைய இடங்களில் இந்த விவேகத்தை விட்டுவிட்டு வேகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை வேகத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு விவேகத்தை விட்டு விட்டார்கள். இந்த விவேகம் என்பது எப்படி வரும் என்று சொன்னால் அனுபவத்தினால் தான் வரும். ஒன்று நம்மளுடைய அனுபவமாக இருக்க வேண்டும், அல்லது நம்ம முன்னோர்களுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய அனுபவமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு தோல்வி அடைந்து அதன் பிறகு அதில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டி இருக்கும். முன்னோர்களுடைய அனுபவத்தையும் குருமார்களுடைய அனுபவத்தையும் எடுத்துக்கொண்டால் தோல்வியை அடையாமல் நாம் என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அப்ப நாம் தோல்வியடைந்து அனுபவப்பட்டு நான் அதை மாறிக்கொள்கிறேன் என்று சொன்னால் அது உன்னுடைய விருப்பம். ஆனால் அது தேவையில்லை. இன்றைக்கு அத்தனை அனுபவங்களையும் நமது முன்னோர்களும் கொடுத்திருக்கிறார்கள். நமது தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய எவ்வளவு அனுபவங்கள். இப்போ அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கீதை உபதேசம் சொன்னார் என்று சொல்லுகிறோமே, என்ன சொல்லுகிறார்? அவர் அனுபவத்தை தான் சொல்லுகிறார். அனுபவத்தை வைத்துத்தான் ஒவ்வொன்றும் சொல்லுகிறார். அப்படித்தானே எழுதப்பட்டிருந்தது. அப்ப நம்ம குருமார்களுடைய அனுபவம் இவ்வளவும் இருக்கிறது. அப்ப இந்த அனுபவங்களை வாழ்க்கையாக மாற்றினோம் என்று சொன்னால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். துன்பம் அனுபவித்து நாம் அந்த அனுபவத்தை வைத்து மாற வேண்டிய அவசியம் இல்லாமல் வாழலாம். அதற்காகத்தான் குருமார்கள் வந்தார்கள். அந்த வழியிலே நமது வேதாத்ரி மகரிஷி அவர்களும் வந்து மிக எளிமையாக இந்த தத்துவங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த அனுபவங்கள் தான் தத்துவம், இந்த அனுபவங்கள் தான் வாழ்க்கை. அனுபவங்களின் அந்த விளைவை கணித்து நாம் முக்கால ஞானம் என்பதில் வாழ்க்கையை வாழ்ந்து துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.